திருப்பத்தூர் வாக்குச்சாவடி மையத்தில் திமுக அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்தன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 194வது வாக்குச்சாவடி மையத்தில் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் பார்க்குடன் பூத் ஏஜென்ட் ஆவணங்கள் இல்லாமல் திமுகவினர் பூத் உள்ளே சென்றுள்ளனர். இதனால் உரிய ஆவணங்கள் இன்றி யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என அங்கிருந்த அதிமுகவினர் திமுகவினரிடம் கூறினர். இதனால் திமுக அதிமுக கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றி போகவே ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் வாணியம்பாடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உட்பட அதிமுகவினர் பலர் காயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காவல்துறையினர் மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினரை தாக்கிய திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் வாக்குச்சாவடி மையத்தின் முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமதேவி தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அதிமுகவினர் சாலை மறியலை கைவிட்டு கடந்து சென்றனர். மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாக்குச்சாவடி மையத்திற்குள் திமுகவினர் நுழைந்ததால் அவர்களை அதிமுகவினர் தடுத்து நிறுத்திய போது அதிமுகவினரை திமுக சரமாரியாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.